ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சமயபுரம் மாரியம்மன் 5வது வாரம். அதனால் நான் என்னென்ன பூஜை இன்றைக்கி பூஜை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்காக நான் இப்போ தண்ணி குடிச்சேன்னா எனக்கு ஒரே கரகரப்பாயிடுச்சு. உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க வந்துட்டாங்களா, சரி அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால் அவங்க நடுவில் வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆத்தாக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்கள் கேளுங்க. திருவேற்காடு ஆதிபராசக்தி. வேர்காட்டு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். பார்க்கடலாய் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பார்க்கடலாய் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள். வேர்காட்டு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவன், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வ மகள், தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வ மகள், போராடும் பாவங்களை பரந்தோடு செய்பவளாம். போராடும் பாவங்களை பரந்தோடு செய்பவளாம். திருச்சாம்பல் அணிந்தோரே திடமுடனே காப்பவனாம். திருசாம்பல் அணிந்தோரே திடமுடனே காப்பவனாம். திருமாலின் சோதரியாம் கருணாக ரூபினியாம். திருமாலின் சோதரியாம் கருணாக ரூபினியாம். வேர்காடு மாந்திருக்கும் ஆதிபராசக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். எங்கும் நிறைந்தவளாம் ஏங்காத ரூபினியாம். எங்கும் நிறைந்தவளாம் ஏங்காத ரூபினியாம். மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளாம். மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவனாம். சங்கரன் முதன் நாராயணும் சங்கரன் முதன் நாராயணும் பணிந்திடும் பரதேவதையாம். பங்கஜம் முகம் கொண்டவளாம் பரமசிவன் நாயகியாம். பங்கஜ முகம் கொண்டவளாம் பரமசிவன் நாயகியாம். வேர்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிச பராசக்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். வேண்டும் வரம் தந்திடுவாள். வேண்டும் வரம் தந்திடுவாள். இன்றைக்கி சமயபுரம் மாரியம்மனுக்கு கொடியேற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொடியில் அந்த சமயபுரம் அம்மாவோட இன்றைக்கி நான் பார்த்தேன் யூடியூப்பில். அப்போ சமயபுரம் அம்மன் கோயிலில் கொடியேற்றம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இன்றைக்கி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதேமாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட முத்துமாரியம்மனுக்கு திருவிழான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் போடுவேன், நான் யூடியூப்பில் போடுவேன். அப்போமா ஹெல்த்துன்னு சொல்கிறேன், பியூட்டின்னு சொல்கிறேன். சமயபுரமாவை நல்லா வேண்டிக்கோங்க. உங்கள் பிரார்த்தனை என்னன்னு சொல்லுங்கள், ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நான். அதேமாதிரி எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். அதேமாதிரி நானும் நல்லா இருக்குன்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். எல்லாமே கடவுளோட இதெல்லாம் பண்ண முடியும், சமைக்க முடியும். உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். அதேமாதிரி திஷ்டி படாமல் இருக்கணும். எல்லாமே ஏதாவது உங்களுக்கு மன கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லா பாரமும் கடவுள்கிட்டே விட்டுருங்க, அவன் எல்லாம் பார்த்துக்குவான். யாருமே ஒருத்தரை ஒன்றும் சொல்லக்கூடாது தான். எல்லாமே கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே நம்ம கையில் எதுவுமே இல்லை. எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சமயபுரம் அம்மா அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.